சாமி. நமஸ்காரம் ஐயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் வசந்த். குட் மார்னிங். அமெரிக்காவுக்கு அனுப்பி அந்த டெலிவரி நோட் டிஸ்பேச் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நம்ம பேங்க்ல 3 lakh rupees ட்ரா பண்ணி பிரிசிஷன் சயின்டிபிக் கம்பெனி பேர்ல கிரெடிட் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார். குட் டே. ஹாய். குட் மார்னிங் வசந்த். மார்னிங் பிரதீப். ஏன்டா லேட்டு? லேட்டுன்னு தெரியுதுல்ல, புறப்படுறா. என்னடி இன்னும் பஸ்ஸே வர காணோம்? ஏண்டி பறக்குற? பஸ் வர நேரத்துல தானே வரும். பஸ் வந்தாலும் வரலனாலும் நாம டயத்துக்கு காலேஜுக்கு போறோம். அது ஏன் பொறுப்பு. இவ ஒருத்தி முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்பா. அடி போடி. இன்னைக்கு ஃபாரின் காரே வருது. மூக்கு வடிச்சுக்காத, அவன் யாருக்குமே லிஃப்ட் தர மாட்டான். பாரடி என் சாமர்த்தியத்தை. சாரி, 4 பேர் 4 விதமா பேச நான் இடம் கொடுக்க விரும்பல. சொன்ன கேட்டியா? வாங்கிக்கிட்டீட்டல்ல? அடி சரிதான் போடி. அவரு பெரிய விஸ்வாமித்திரம் முனிவர். என்ன பஸ் வரலையா? வரலன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அப்ப வர்றது. வாங்கடி வாங்க. உங்க ஃப்ரெண்டையும் கூப்பிடுங்க. ஏ இந்து வாடி, இடம் இருக்குடி. நீங்க போங்க, நான் பஸ்லயே வரேன். நீங்க போங்க, இந்துக்கு துணையா பஸ்லயே வரேன். கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க. நானா? எப்போ? உங்க மனசுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில நான் லிஃப்ட் கொடுத்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கார்ல ஏறினாங்க. ஆமா.
நீங்க மட்டும் ஏன் ஒதுங்கி நிட்டீங்க? பழக்கம் இல்லாத ஆண்கள் கிட்ட இருந்து எதையும் வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல. நீங்க அப்படி செஞ்சது பிளேடால என் நெஞ்ச கிழிச்ச மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. Then I'm really sorry. அப்போ நாளை லிஃப்ட் தரவா? தாராளமா கொடுங்க. கண் ஆஸ்பத்திரிக்கு டெய்லி ஒரு கிழவி போறா, அவளுக்கு கொடுங்க, புண்ணியமாவது சேரும். ஐயோ, என் வாட்ச காணுமே. கட்டிட்டு வந்தியா? யாருக்கிட்டயாவது கழட்டி கொடுத்தியா? இல்லையே. எங்கயாவது கழண்டு விழுந்திருக்கும். வாங்கடி பாக்கலாம். அந்த வாட்ச் என்னோடது. Is it? It is. அதை எப்படி கொடுங்க. உங்களுதுன்னு எப்படி சொல்றீங்க? என் வாட்ச் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. என்ன விளையாடுறீங்க? இது விளையாடமாச்சே. வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? Don't be silly. அந்த வாட்ச் கொடுங்க. சாரி மேடம். அடையாளத்தை சொல்லி பிரின்சிபல் கிட்ட வாங்கிக்கோங்க. பிரின்சிபல் கிட்ட வாங்கிக்கிறதா? திமிர பாத்தியாடி? வாட்ச் தான் கிடைச்சிடுச்சு இல்ல? வாங்கடி. ஏமா கண்டினியூ பண்ணுவோம். How do you feel now? Better. Thank you. வீட்டுக்கு போய் நல்ல வெந்நீரத்தோட கொடுங்க. என் வாட்ச் கொடுத்துருங்க. பாவம் இந்து. How do you feel now? Better. Thank you. வீட்டுக்கு போய் நல்ல வெந்நீரத்தோட கொடுங்க. இந்து அடி இந்து சாப்பிட வாடி. சாப்பிடுங்களே. சாதம் ஆறி போகல. இந்து வந்துட்டோமே. அவ புருஷன் வீட்டுக்கு போன பிறகு கூட அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்களா? சரி சரி, வளவளன்னு பேசாம குழந்தைக்கு வத்த குழம்பு ஊத்து. என்னடி
உப்பிட்டவரை உயிர் உள்ள வரைக்கும் நினைப்பாங்க. உன்னை 7 ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேம்மா. என்னடி சொல்ற? ப்பு, ஒரே உப்பு. ம். அள்ளி போட்டியா இல்ல வாரி போட்டியா? முதல்ல குழம்புல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. ஏற்கனவே அது ரசம் மாதிரி இருக்கு, அதுல வேற தண்ணிய ஊத்த சொல்றீங்களா? போதுண்டி, நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தன் வருமா, அவனுக்கு வாய்க்கு ருசியா வகை வகையா ஆக்கி போடு. அடடடடடா, எப்ப பார்த்தாலும் இந்த பேச்சு தானா? பாருங்கப்பா அம்மாவை, கல்யாணம் கல்யாணம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படி ஒரேடியா சொல்லிடாதம்மா. இப்ப வேண்டாம்னு சொல்லு. உன் பரீட்சை முடிஞ்ச உடனே முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். வசந்த், என் இதயம் என்னும் நீலவானத்தில் என்றுமே அஸ்தமிக்காத சூரியனாக தங்கள் முகம் ஒளி வீசத் தொடங்கிவிட்டது. வானத்தை விட்டு சூரியன் பிரியாது என்று நம்புகிறேன். பிரியத்துடன் இந்து. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். என்ன விசேஷம்? பர்த்டேயா? நேத்து கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேனே, அதுக்கா? எஸ், ஆனா அதுக்காக மட்டும் இல்ல. அந்த வாட்ச் எனக்கு உயிர் மாதிரி. ஏர் கிராஷ்ல இருந்து போன என் பிரதர் எனக்கு பிரசன்ட் பண்ணது. அவன் ஞாபகமா அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து அது காணாம போனதும் ஒரு நிமிஷம் துடிச்சிட்டேன். உங்ககிட்ட கூட தப்பா பேசிட்டேன். நீங்க வாட்சை தேடி எடுத்து கொடுத்துட்டீங்க. அதுக்காகத்தான். நான் ஒண்ணு தேடி எடுக்கலையே, அது தானே என்கிட்ட வந்தது. சில பேருக்கு அந்த ராசி உண்டு, தேடாமலே எல்லாம் வந்து சேரும். ஆனா நான் ரொம்ப அல்லக்கி. தேடி போனா கூட நான் விரும்புறது எதுவும் கிடைக்கிறது இல்ல. இந்தாங்க. தேங்க்யூ. கால் சரியா போச்சா? வலி ஒண்ணு இல்லையே? வலி லேசா இருக்கு. உள்காயமா இருக்குமோன்னு பயமா இருக்கு. மசில்ஸ் பேசிங் இருக்கும், சீக்கிரத்துல சரியாயிடும். சீக்கிரத்துல சரியாகாதுங்க. இது உள்காயம், உள்ளத்துல பட்டிருக்கிற ஊமக்காயம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வேதனையை நான் அனுபவிச்சுதான் தீரணும். முன்சாமி, பணத்தை பத்திரமா வைடா. வட்டி வசூல் பண்ண கருப்பா வந்துட போறான். சம்பளத்தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே, எங்க ஆளைய காணோம். பொல்லாத பையன், பேய் மாதிரி அலைவான். சீக்கிரமா இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லன்னா சம்பள பணம் வீடு போய் சேராது. ஏன்டா ஸ்பிரிங்கு தலையா? என்ன நீ இங்கேயா இருக்க? ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். ஏன்டா என்கிட்டயே வட்டிக்கு பணத்தை வாங்கி தின்னு விட்டு என்னையே ஏசுறீங்களா? எடுங்கடா வட்டியை முதலையும். இந்தாண்ணே. என்னடா 30 ரூபா இருக்கு? அசல் தானடா. 3 மாசம் வட்டி 90 ரூபாய் கொடு. அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேண்ணே. இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவசம். 10 மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றியே, உங்க ஒப்பன் என்ன ராவணனா? சரி, அடுத்த மாசமே கொடு. ரொம்ப நல்லதுண்ணே. அது வரைக்கும் இது இருக்கட்டும். அண்ணா, சோறு எடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணுதானே இருக்கு. பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கேரியில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு. காகிதத்துல கட்டிட்டு போடா, இல்லன்னா அதையே தின்னுடா கழுத. அண்ணே அண்ணே அண்ணா வசதி எப்படி? அண்ணே, வாங்கின அட்வான்ஸுக்காக சம்பள பணம் பூராத்தையும் பிடிச்சிட்டானுங்க. டீ குடிக்க கூட காசு இல்ல. டீ என்கிட்ட கேக்குறியா? இல்ல, எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சமாளி. நான் ஒருத்தன் தான் வேலை பாக்குறேன் எங்க வீட்டுல. கூட பிறந்த 5 பொம்பளை பிள்ளைங்க. அதனால தானே உனக்கெல்லாம் நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா சாயந்தரம் உன் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் அனுப்பி வை. என்ன மானகட்டம் நினைச்சியா? மரியாதையா பேசியா? அடுத்த மாசம் கொடுக்கறேன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன்டா. அப்படியா? அடுத்த மாசமே கொடு. அது வரைக்கும் இத கொடு. என்ன இருக்குன்னு சொல்ற? இப்படியே வெளியே போடுது. அப்படியே போ, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். டேய், அடுத்த மாசம் வட்டியும் முதல்ல நீ குடுக்கல, அப்புறம் இதுவும். ஐயோ ஐயோ, என்ன பாக்காத மச்சி, வசந்த் தனியா உட்கார்ந்து என்ன படிக்கிறான்? ஏதாவது பேஸ்புக்கா இருக்கான். போட்டான். உன்ன மாதிரி நினைச்சு அவனியும் உருப்புறம் எப்பயும் தனியா தாண்டா இருப்பான். நம்ம கட்சியிலேயே சேருவான். பிரின்சிபலை கேர் பண்றது தப்புன்னு சொன்னேன், அதுக்காக என்ன கேர் பண்ண வந்துட்டீங்களா? என்னடா விஷயம்? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா முடிவு எடுத்தோம். என்ன முடிவு? ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? நீதான் இனிமே நம்ம காலேஜ் செக்ரட்டரி. உன்னை தேர்தல்ல நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் அப்படி முடிவு பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் மச்சி. இந்த நாமினேஷன் மட்டும் கையெழுத்து போட்டு கூட பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். டேய், அவ பதவின்னு அலையறான். இவன் என்னடானா தானாவத்தை உதவி தள்ளுறான்டா. பொழைக்க தெரியாதவன்டா. ரகு, பதவிக்கு வருது உழைக்கிறதுக்காக இல்ல. நம்மளால நல்லது செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா பதவிக்கு வரணும். இல்ல ஒதுங்க அடுத்தவனுக்கு வழியை விட்டுடணும்.
சரிதான்டா, ரொம்ப கிராக்கி பண்ணாம கையெழுத்து போடு. ஆமா வசந்த், செக்ரட்டரி போஸ்டுக்கு தகுதியான ஒரே கேண்டிடேட் நீதான். 100% கரெக்ட். பணம், பர்சனாலிட்டி ரெண்டு நான் மஸ்திட்டு இருக்கேன். அண்ணா கையெழுத்து போடுங்க அண்ணா. பிரதீப், அது என்னன்னா போடுற கையெழுத்த. எங்க வாத்தியார் வசந்த் எழுத்திருக்க எவனுக்கு தில் இருக்கு? வசந்த் வாழ்க! வாழ்க வசந்த்! பதவி என்பது ஆண்களின் பரம்பரை சொத்தா? நாட்டையே பெண் ஆளும் போது போதுமா? உட்காரு. உங்க அம்மா எம்எல்ஏங்கிறது எங்களுக்கு தெரியும். நானும் எலெக்ஷன்ல நிக்க போறேன். நம்ம காலேஜ் செக்ரட்டரி போஸ்டுக்கு ஏத்து போட்டி போட போறேன். ஆண்களின் ஆதிக்கத்தை ஒழிப்பதே எலட்சியம். லட்சியம் மட்டும் இருந்தா போதுமா? கொஞ்சம் லட்சணமாவும் இருக்கணும். அப்பதான் ஜென்ஸ் ஓட்டு விடும், தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா நான் நிக்கிறேன். யார் நின்னாலும் சரி, நான் எழுத்து போட்டி போறதா முடிவு பண்ணிட்டேன். ஸ்டாப் இட். நீங்க அடிச்சுக்கிறத பார்த்தா நானே நிக்கலாம் போல தோணுது. அப்படிவா வழிக்கு ஓடுதுல கையெழுத்து. என்னடி இது? எலெக்ஷன்ல நீ நிக்கிறதுக்கு நாமினேஷன். நானா? வேற யாரு? நீயே தான். நாங்கெல்லாம் கெஞ்சினா நீ மிஞ்சுவ. இப்போ உன் வாய் திறந்து சொல்லிட்ட இல்லையா? எப்படி எங்க ஐடியா? போடு. ஹெல் வித் யுவர் ஐடியா. எலெக்ஷன் ஆகுது, மண்ணாங்கிட்டையாவது போங்கடி. இந்து, அறிவு அழகு ரெண்டும் உங்ககிட்ட தான் இருக்கு. பெண்கள் சார்பில் போட்டி போற தகுதியும் உனக்கு ஒத்திக்குதான் இருக்கு. படிப்பை தவிர வேற எதுலயும் நான் மத்தவங்களோட போட்டி போட விரும்பல. எனக்கு மேடை ஏறி பேச தெரியாது, ஓட்டு கேட்கவும் தெரியாது. நீ எதையுமே செய்ய வேண்டாமா? இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு. போடுமா? போடுமா? போடு. போடி. இந்த குடி போடு. வெற்றி! எங்கள் போட்டு இந்துவுக்கு, வீரர்கள் இந்துவுக்கு எங்கள் போட்டு. முள்ளமாவாடா, நாளைக்கே தமிழ்நாட்டுல பெரிய பூகம்பம்னு பேப்பர்ல எழுத போறான். முள்ளவா? இவன் வேற நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிற. பிரதீப், வசந்த் ஜெயிச்சிட்டாரு தெரியுமா? நான் சொன்னபடியே வாத்தியார் ஜெயிச்சிட்டாரு. ஏண்டா சொப்பன எப்படி ஏதாவது கண்டியா? இன்னும் எலெக்ஷனே நடக்கல, அதுக்குள்ள எப்படி ஜெயிச்சுப்பான்? என்ன நோட்டீஸ் போர்ட பாருங்கடா. வசந்த் ஏகமனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா இந்து இந்து எழுந்து போய் நாமினேஷனையும் வாபஸ் வாங்கிட்டு தேர்தல்ல இருந்து வெளியிட்டாங்க. ஏண்டி இந்து, எங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எலெக்ஷன் நிக்க வச்சோம். இப்படி பண்ணிட்டேடி பாவி. உன்னை நிறுத்தினதுக்கு இந்த மரத்தை நிறுத்தி வச்சிருக்க. யாரை கேட்டுட்டு வித்ட்ரா பண்ண? என் மனசாட்சியை கேட்டு. காலை வாரிட்டேடி. நீ வந்தா லேடிஸ்க்கு ஏதாவது செய்வேன்னு நம்பித்தானே உன்னை நிக்க வச்சோம். வசந்த் அதை செய்வாரு, நான் நம்புறேன். நடந்து முடிஞ்ச தேர்தல்ல நம்ம ஆளு ஜெயிச்சதுனால எதிர்கட்சி தோத்து போச்சு. எதிர்த்த கட்சி தோத்ததுனாலதான் நம்ம கட்சி ஜெயிச்சு போச்சு. டேய் டேய், அடிங்கடா ஜால்ராவ. யாருக்கு? ஜெயிச்ச கட்சிக்கா? ஜெயிச்ச கட்சிக்கு தான் எல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களே. பாவம் மனசு உடைஞ்சு போயிருக்கிற எதிர்கட்சிக்காரங்களுக்காக கொஞ்சம் பலமா அடிங்கடா ஜால்ராவ. ஜெயிக்கும் கட்சி எங்க கட்சி என்ன? தோத்த கட்சி எதிர்த்த கட்சி என்ன? ஜெயிக்கும் கட்சி எங்க கட்சி என்ன? தோத்த கட்சி எதிர்த்த கட்சி என்ன? ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா. ஓடி ஆடி உழைச்சதுக்கு வணக்கம் சொல்லுங்கப்பா. நெஜந்தா. எம்மா 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 எங்க வணக்கம் ஜெயிக்கிறது எங்க பழக்கம். எம்மா எம்மா எங்க வணக்கம் ஜெயிக்கிறது எங்க பழக்கம். அந்த கோட்டை என்ன அங்க புடிச்சாச்சு, வெத்து வேட்டுகள் எல்லாம் வெடிச்சாச்சு. பல போட்டியின் முடிவில் ஜெயிச்சாச்சு, பல பேட்டிகள் கூட
கூட கொடுத்தாச்சு. எதிராளி ஓடி பொழிஞ்சாச்சு, எதிர்த்தவங்க கட்சி அழிஞ்சாச்சு. அட நீங்க வாழ்க, நாங்க வாழ்க, நாங்க வாழ்க, நீங்க வாழ்க. மதிச்சு ஓட்டு போட்ட ஜனம் வாழ்க. எம்மா 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 எங்க வணக்கம் வணக்கம். ஜெயிக்கிறது எம்மா எங்க பழக்கம் வழக்கம். எம்மா எம்மா எங்க வணக்கம். ஜெயிக்கிறது எங்க பழக்கம். தோத்தாலும் மீச மேல மண்ணேதும் ஒட்டவில்லை. தோத்தாலும் மீச மேல மண்ணேதும் ஒட்டவில்லை. என்னான்னு பார்க்கும்போது மாமிக்கு மீச இல்லை. என்னான்னு பார்க்கும்போது மாமிக்கு மீச இல்லை. என்னம்மா இந்துமதி, என்னம்மா இந்துமதி, என்னாச்சு உங்க கதி, என்னாச்சு உங்க கதி. அண்ணங்கிட்ட போட்டி போட ஆடி இங்க யாரும் இல்லை. அண்ணனோட கீர்த்தி பத்தி மேலும் சொல்ல தேவையில்லை. அண்ணன் ஜெயிச்சதுக்கு பூ போடு, அவங்க தோத்ததுக்கு முக்காடு. போங்கடா போங்கடா போங்கடா. ஜெயிக்கும் கட்சி எங்க கட்சி என்ன நெஜந்தா. தோத்த கட்சி எதிர்த்த கட்சி என்ன அஜெண்டா. ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா. ஓடி ஆடி உழைச்சதுக்கு வணக்கம் சொல்லுங்கப்பா. நெஜந்தா. எம்மா 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 எங்க வணக்கம் வணக்கம். ஜெயிக்கிறது எம்மா எங்க பழக்கம் வழக்கம். எம்மா எம்மா எங்க வணக்கம். ஜெயிக்கிறது எங்க பழக்கம் எங்க வழக்கம் எங்க வணக்கம். ஓகே. கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? நீங்க ஏகமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு. நீங்க விட்டு கொடுத்ததுனால கிடைச்ச வெற்றி இது. அது சரி, ஏன் வித்ட்ரா பண்ணீங்க? உங்க வெற்றி தான் என்னுடைய வெற்றி, உங்க தோல்வி என் தோல்வி. எனிவே தேங்க்ஸ். என்னைக்கும் எதுலயும் நீங்க தோக்க கூடாதுங்கிறது தான் என் பிரார்த்தனை. உங்களோட போட்டி போடுற தகுதி கூட இல்லைன்னு ஃபீல் பண்ண விலகிட்டேன். என்னடா பூபி, என்னடா ஃபைன் ஆர்ட்ஸ் இனாகுரேஷனுக்கு என்னடா பண்றது? நானும் யோசனை பண்ணி தான் பாக்குறேன். ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நல்ல ப்ரோக்ராமா போடணும்டா. உங்ககிட்ட இவங்க எல்லாம் ஏதோ கேட்கணும்னு வந்திருக்காங்க. கேளுங்களேன். பதவிக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. வெற்றிகரமான 60வது நாள் போஸ்டர் ஓட்டலாங்கிறீங்களா? ஆர்ட்ஸ் கிளப்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நீங்க தான் செக்ரட்டரிங்கிறது தெரியுதுங்களா? இனாகுரேஷன் தானே? ஆமா. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆர்ட்ஸ் கிளப் ஆரம்ப விழாவுக்கு யார சார் கூப்பிட போறீங்க? கமலா, ரஜினியா? பாம்பேல இருந்து அமிதாப் பச்சனை கொண்டு வரலாம்னு இருக்கோம். ஏதாவது புதுசா சொல்லுங்கப்பா. ஹே வசந்த், இவர் தி கிரேட் மேஜிஷியன் ப்ரொஃபசர் விஜயநாத் மேஜிக் ஷோ. இவரோட ஷோவை ஏற்பாடு பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். குட், நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். கூப்பிட்டு பாக்குறேன். பத்தியா, இதுக்கு தான் நான் வேணுங்கிறது. திருப்தி தானே? மேஜிக் ஷோ இருக்கும். டேய் டக்கர், ப்ரோகிராம் ஒழுங்கா நடக்கணும்ல? ஆமா. அதுக்கு ஏதாவது உடையணும்ல? ஆமா. பூசணிக்காயை உடைக்கிறதுக்கு பதிலா ஒன்ன தான் போட்டு உடைக்கலாம். தேங்க்யூ. ஐயா பூஜையில இருக்காங்க, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்க. Hypnotism and auto suggestion. வில்லிசூன்யம், தாந்திரீக கலை, the roots of witchcraft. Good morning, sir. Good morning, my son. My son, இந்த வயசுல நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. எல்லா வெறும் ட்ரிக்ஸ் தானே சார்? அப்போ
அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்களா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்ல. மாய மந்திரம் எல்லாம் வெறும் தந்திரம் தானே சார்? மாந்திரீகம் தாந்திரிகம் எல்லாம் அணுசக்தி மாதிரி. அதை வச்சு ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். ஓ, இதுல ஒரு பாதியை தான் நான் பிராக்டிஸ் பண்றேன். இன்னொரு பாதியை செஞ்சா நானே அழிஞ்சிருவேன். மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் இவ்வளவு சக்தி இருக்குன்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அது போட்டோம். இப்ப நீ வந்த விஷயம்? சார், கேபி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நான் தான் செக்ரட்டரி. எங்க காலேஜ் ஃபைன் ஆர்ட்ஸ் இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் என்னுடைய மேஜிக் ஷோவை ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியா ஒரு சின்ன சமர். நீங்க நீங்க வேற கொஞ்சம் மேல வரீங்களா? Gentlemen, please come up. Anybody from this side? You, madam, please come up. உன்னதான் கூப்பிடுறாங்க. ஏச்சு போடி. Hello. Gentlemen, ரொம்ப பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. இந்த கோட்ல ஒரு பூ இருந்தா எப்படி இருக்கு? அழகான பூ. இதுக்கு வாசனை இருக்கா பாருங்க. ஏய், என்ன மச்சி டக்கர் பூ இது? யார் காதுல வைக்கிறதுக்கு? மச்சி, காதல வைக்கிறதுக்கு இல்லடா, காதல வளர்க்கறதுக்கு. டேய், லில்லிக்கு என் மேல காதலும் இல்ல, ஒரு கருமாதியும் இல்லன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு பார், ஹெலிகாப்டர் சுத்துற மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வட்டம் அடிக்க போறா. டேய், அன்னைக்கு என்னமோ தாயத்துன்னு, இன்னைக்கு என்னமோ பூவுன்ற. இல்ல என்ன, எங்களை எல்லாம் என்ன மாங்காமடையன்னு நினைச்சியா? அட மாங்காமடையா, இந்த பூவை பத்தி அவ்வளவுதான் உனக்கு தெரியும். இமயமலை சாமியார் ஒருத்தர் பரங்கி மலைக்கு வந்து எனக்காகவே ஸ்பெஷலா மந்திரிச்சு கொடுத்த பூ. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த பூவை எந்த பொண்ணு தலையிலயாவது கொண்டு போய் வச்சேன், அவ என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடியாந்துடணும். இவன் பேச்ச கேட்டு பூவை எவ தலையிலயாவது கொண்டு வச்சோம்னா பொண்ணு வர மாட்டான், போலீஸ் தான் வரும். சக்கரு லில்லி. ஆமா லில்லி. ஏய், ஜகா வாங்கி மறைஞ்சிருந்து வேடிக்கை பாருங்க. இந்த வந்துட்டேன். டார்லிங், ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். ஸ்வீட்டி கொஞ்சம் நில்ல. ஏன் என் பின்னாடியே வர? இந்த பூவை உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது உன் தலையில வச்சாதான் என் மனசே ஆறும். ப்ளீஸ் எனக்காக இதை கொஞ்சம் வாங்கிக்க. நீ வாங்கிக்கல, நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். ஐயோ, பிரின்சிபல் வராரு, போயிடு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கொடுத்து தொலை. ஆஹா ஆஹா. ஸ்வீட்டி, உங்க தாலியாவது பார்த்து போடி. ஐயோ, என்னம்மா பூவா? ஆமா, இந்த பூ. என்னடா மேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஹெலிகாப்டரையா? போன காரியம் என்னடாச்சு? வர்றா வர்றா, நேரம் பாதி தூரம் வந்துருப்பா. மச்சான் வந்துட்டா வந்துட்டா. பூவை குடுத்து லில்லிய பள்ளியா மாத்திக்கடா பாவி. ஒழுங்கா பார்த்து சொல்லு.
இவள் இல்ல கூடவள்ளி. ஆமா கூடவள்ளி. மச்சான் பொண்ணுதான் மச்சான். மச்சான் என்ன மச்சான் இது? ஆசையா உன் பின்னால வந்திருக்கேன், என்ன தவிக்க விட்டுடாத மச்சான். சாமியார். மச்சான் 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 மச்சான். ஐயோ மச்சான், ஐயோ சாமியாரே சாமியாரே சாமத்துக்கு சாமியாரே கூப்பிட்டு போய் ரூபாய் வர மாட்டேன் சாமியாரே. என்னடி இன்னைக்கு என்ன வந்தது உனக்கு? விதவிதமா போஸ் கொடுக்குற, விதவிதமா சிரிச்சு பாக்குற. வசந்த் இன்னைக்கு பார்க்குக்கு வருவாருன்னு நினைக்கிறியா? நிச்சயமா வசந்த் வருவாரு. என்ன பாக்குறதுக்காகவே வருவாரு. நிலாவை பிடிக்க ஆசைப்படுற குழந்தைடி நீ. அவன் கோடீஸ்வரன். உன்னையெல்லாம் நினைக்க அவனுக்கு நேரம் எது? நீதான் 24 மணி நேரமும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நினைச்சுக்கிட்டு இருக்கல, ஒவ்வொரு இதய துடிப்பையும் மணியூசையாக்கி அவரை நான் ஆராதிக்கிறேன். நீ மட்டும் அவனை விரும்பினா போதுமா? அவன் இதய கதவு உனக்காக திறந்தாதானே? இன்னைக்கு எப்படியாவது அவர் தனியா சந்திச்சு என் உணர்வுகளை எல்லாம் பூங்கொத்தாக்கி அவர் காலடியில சமர்ப்பிக்க போறேன். 2ல 1 சொல்லாம என்கிட்ட இருந்து அவர் இன்னைக்கு தப்பிக்க முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக். சூரியனை
கோலம் துணை கிளி தேடி துடித்தபடி தனி கிளி ஒன்று தவித்தபடி சுட சுட நனைகின்றதே லா 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 லா. லவ்லி ப்ளீஸ், நீங்க எதுக்காக என்னை இங்க அழைச்சிட்டு வந்தீங்க? எதுக்காக நீ என் கார்ல ஏறின? நீங்க எதுக்காக கார் கதவை திறந்து விட்டீங்க? எதுக்காக நீ என் காருக்குள்ள பூங்கொத்தை வச்ச? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இதயபூர்வமா ஒருத்தர் விரும்புறதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு நிஜமா தெரியாது? தெரிஞ்சா நீயே சொல்லு. நீங்களும் நானும் மாறி மாறி கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். என்ன பதில்? அதான் நேசம். நான் அப்படி நினைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவனால கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சொல்றேங்க, நான் உங்க கார்ல பூங்கொத்த வச்சது உங்க மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கத்தான். என் மனசு எழுதப்படாத வெள்ளை காகிதம். அந்த காகிதத்துல என்னைக்குமே அழியாத ஓவியமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். புரியல. இன்னும் புரியல? நீல ஆகாயத்தை பாருங்க, மலை சிகரத்தை பாருங்க, குளிர்ல சிரிக்கிற பூக்களை பாருங்க. இந்த தனிமையில, இந்த அமைதியில என்ன என் விழிகளை பாருங்க. இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் சொல்றது புரியல? I love you. Really? It's real. I love you. I worship you. என் மனசுல உங்களை பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு வினாடியும் ஆராதிக்கிறேன். நான் என்ன கடவுளா? கடவுளையே மறந்துட்டேன் உங்களை பார்த்ததுல இருந்து. Never love a stranger. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நீங்க விரும்பலைன்னா அதை மட்டும் சொல்லிடுங்க. நேசம், அன்பு, பாசங்கிறதெல்லாம் உன்னை பார்க்கிற வரைக்கும் வெறும் டிக்ஷனரி வார்த்தையில தான் இருந்தது. என்ன பார்த்த பிறகு அன்புக்கும் பிரியத்துக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்ததே நீதான். I too love you, இந்து. அப்படியே இதை எத்தனை நாள் மறைச்சிங்க? வெற்றி தோல்வியை கணிக்காம இதுலயும் நான் கால் வைக்கிறது இல்ல. போது எதுக்காக கவலைப்படுறீங்க?
வித்ட்ரா பண்ணியாவது வெற்றி வாங்கி தருவா உங்களுக்கு. ரியலி? பை ஆல் மீன்ஸ். இப்போ உங்களை பத்தி எவ்வளவு வேணும்னாலும் சொல்லுங்க, கேக்குறேன். என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. பெரிய எஸ்டேட் ஓனர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க. ஆமா. நான் ஒரு அனாதை. என்னை பத்தி கவலைப்பட இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஐம் சாரி. ஆனா அனாதைன்னு மட்டும் இனிமே சொல்லாதீங்க. நான் இறந்த பிறகு வேணும்னா அப்படி சொல்லுங்க. நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் இருக்க போறேன்னா ஐ லவ் யூ. என்னடா அது? வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்ட? சமையலும் கத்துக்கோ, அப்பதான் பொண்டாட்டி வந்தா சமாளிக்க முடியும். அதை வைக்கிறதுக்காகத்தான் இதை கிளீன் பண்றேன். பிரியத்துடன் இந்து. ஒவ்வொரு நாளும் நான் கண் விழிக்கும் போதும் ராத்திரி படுக்கைக்கு போகும்போதும் இது என் கண்ணு முன்னால் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னியா? இதைத்தான் சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது சரி, எனக்கு தெரியாம இது எவ்வளவு நாளா நடக்குது? இப்பதான் அரும்பி இருக்கு. மலர்ந்து மனம் வீசினா எனக்கு சந்தோஷம் தான். அப்படின்னா இனிமே பொழுதுபோக்க நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன் இல்லையா? இந்துவை நான் காதலிக்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக நினைக்கிறியா? பின்ன கட்டிக்க போறியா? ஏன் கட்டிக்க கூடாதா? இல்ல இல்ல, யோசிச்சு செய்யணும், அவ்வளவுதான். எனிவே விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகேடா, see you then. 4 பேர் 4 விதமா பேச நான் விரும்பலன்னு சொன்னாரே அந்த முனிவர். என்னடி புதிர் போடுற? யார பத்தி சொல்ற? அவன் தாண்டி பெரிய எஸ்டேட் ஓனரு, ஃபாரின் கார் வச்சிருக்கானே. வசந்த பத்தி சொல்றியா? ஆமா, அவனேதான். நேத்து அவன் கூட கார்ல ஒருத்திய பார்த்தேன்டி. நீ பாத்தியாடி இந்து? இவ ஒருத்தி. அவன் பெரிய எஸ்டேட் ஓனர். டெய்லி ஒரே பொண்ணையா கூட்டிட்டு போவான். வெரைட்டி இல்லைன்னா போர் அடிக்கும். இல்லடி இந்து? உங்களுக்கு வேற வேலை இல்லடி. எவளுக்கு எவன் லிஃப்ட் கொடுத்தா, எவனோட எவன் சினிமாவுக்கு போனா, இதை விட்டா வேற சப்ஜெக்டே கிடையாது உங்களுக்கு. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்து வசந்த் கார்ல போனது யாருன்னு தெரியுமாடி? யாரு? இந்துவே தான். இந்துவா? ஆமா, அத அவ வாயில இருந்தே வரவழைக்கணும்னு பார்த்தேன். அவளா சொல்லுவா? அழுத்தக்காரி. The things I want to do to you. Love me for what I am. I can love you with all I can. Oh baby, baby, yeah. I love you, you love me. Oh baby, baby, yeah. I love you, you love me. Darling, I love you. I would love to hold and
would love to hold and kiss you too. Baby, I want you. Don't you like to hold and kiss me too? உங்க கூட பழகுனதுல இருந்தே என்னால ஒரு நிமிஷம் கூட தனியாவே இருக்க முடியல. ஒரு நிமிஷத்துக்கு இப்படின்னா அடுத்த 10 நாளுக்கு எப்படி தனியா இருக்க போற? ஏன் நீங்க எங்க போறீங்க? எங்கேயும் போறது இல்ல. அடுத்த 10 நாளுக்கு நீயும் நானும் சந்திக்க போறது இல்ல. அப்படி சந்திச்சாலும் பேசிக்க போறது இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? பரீட்சை அத மறந்துட்டியா? நான் தான் படிக்கணும். நீங்க படிச்சுட்டு வேலை தேடி அலைய போறீங்களா? வெற்றியை கணிக்காம நான் எதிலையும் கால் வைக்க மாட்டேன். பட்டம் வாங்கணுங்கிற நோக்கத்தோட தான் நான் காலேஜ்குள்ள நுழைஞ்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா நான் எக்ஸாம்க்கே போக மாட்டேன். படிங்க, யார் வேண்டாம்னது? அப்புறம் தங்கள் தரிசனம் எப்பதான் கிடைக்குமோ? கடைசி பரீட்சை எழுதிட்டு நீ வெளியே வரும்போது என் கார் முன்னால நிற்கும். எதுக்கு? இந்த அனாதை இருப்பிடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன். நீ வாழ போற வீட்டை நீ பார்க்க வேண்டாமா? சரி, அப்புறம்? அக்னி சாட்சியா உன் கழுத்துல மஞ்சக்கயிறை நான் கட்டுவேன். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஹனிமூன் போக மாட்டாங்களா? ஆமா இந்து, நம்ம ஹனிமூன் சுவிட்சர்லாண்ட்ல தான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆமா, உங்க ஆசை எல்லாம் 60 நாளைக்கு தானே எனக்கு நல்லா தெரியும். காதலிக்கிறதுக்கு அப்புறம் நேரம் கிடைக்காது இந்து. எஸ்டேட் வேலையில நான் முடிடுவேன். குழந்தையா தாராட்டத்தான் உனக்கு நேரம் சரியா இருக்கும். அததான் சொன்னேன். என்னடா வசந்த், ஆளைய பார்க்க முடியல? எனக்கு 1000 வேலைடா. தோல் கொடுக்க கூட யாருமே கிடையாது. தோல் கொடுக்க தான் தோகமையில தேடிட்டு இருக்க போல இருக்க. இந்துவை சொல்றியா? அவளை பத்தி இப்ப பேசாத. ஏண்டா, அதுக்குள்ள காதல் கசந்துருச்சா? பாத்தியா, முதல்ல இதெல்லாம் முடிச்சாகணும். படி படி. உன் பக்கத்துல உட்காந்து எழுத போறது நான். நீ நல்லா எழுதினாதானே காப்பி அடிக்க போற. நான் நல்ல மார்க் வாங்க முடியும். அது கிடக்கட்டும். டேய், இப்படி ஒரேடா படிப்புல மூவினாக்க இந்து ஒண்ணு மறந்துட போறடா. நானே அவகிட்ட சொல்லிட்டேன் என்ன மறந்துடுன்னு. வெரி குட். எப்படா சொன்ன? பரீட்சை முடிகிற வரைக்கும் ஒருத்தரை பாக்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். இவ்வளவுதானா? நீ என்ன நினைச்ச? ஒரேடியா கையை கழுவ முடிவு பண்ணிட்டேன்னு நினைச்சேன். முடிவு பண்ணிட்டேன். இந்து தான் என் மனைவியின். டேய், என்னடா வளர்ற? எஸ், ஐ அம் கோயிங் டு மேரி ஹர். திடீர் திருமணமா? தப்பு தான் நடந்துருச்சா? மாசம் எத்தனைன்னு சொல்ற? நல்ல டாக்டரா நான் சொல்றேன். டோன்ட் டாக் ரபிஷ். அதிகாரப்பூர்வமா எனக்கு சொந்தமா எந்த பொருளையும் அனுபவிக்க மாட்டேன்டா. இந்து உடம்பாலையும் மனசாலையும் பரிசுத்தமானவன். நீ நினைக்கிற மாதிரி கீழ்த்தரமான ஆசைகளோட நாங்க பழகல. ஒண்ணு எனக்கு தெரியாதா? இந்துகிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா என்னடா இல்ல? வசந்த், யூ ஆர் நாட் an ordinary man. நீ ஒரு கோடீஸ்வரன். சரி, இப்ப என்ன இருக்கு? வசந்த், உனக்கு மனைவியா வரவ உன் அந்தஸ்து ஏத்தவளா இருக்கணும். மிஸ்ஸஸ் சிந்துமதி வசந்தின் பேர் மாறும்போது அந்தஸ்தும் பொறுப்பும் தானே வந்துடும். க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற முறையில அட்வைஸ் பண்ண வேண்டியது என் கடமை. எனிவே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். பிரதீப், பரீட்சை முடிகிற அன்னைக்கு இந்து எங்க அழைச்சிட்டு வர போறேன். எதுக்குடா? அவ வாழ போற வீட்டை அவ பார்க்க வேண்டாமா? கேரியன்டா. பெஸ்ட் ஆஃப் லக். See you then. இல்லடா, டீ சாப்பிட்டு போ. டீ சாப்பிடுங்க. என்ன கருப்பா, வண்டியில அப்படியே ஓடுது? நடு ரோட்ல ஓடுது. வட்டியில தான் ஓடுதான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு பொழப்புங்களா? முடிய சுட்டா கறி ஆகுமா? இந்து, இந்து, ஏய் இந்து. லாஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணியடி. நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன். நீ அவ மார்க் சொல்லையா விளையாற क्वेश्चना பார்த்து ஆன்சர் பண்ணிருப்பா. இந்துவோட சாய்ஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னை எப்படி பாக்குறது? எனக்கு என்ன நிச்சயதார்த்தமா முடிஞ்சிருக்கு. உன்ன மாதிரி புருஷ வீட்டுக்கு ஓடுறதுக்கு. சரி சரி, எனக்கு வம்பளுக்கு நேரம் இல்ல. நான் வரேன். ஓகே, பை. ஹேவ் a nice bye. பை பை. ஓகே. மச்சி கடைசி தம் சொல்றேன். வசந்த், எப்பறம் எக்ஸாம் எழுதுன? தோல்விங்கிறது எங்கராதிலே கிடையாதுடா. அப்போ நிச்சயம் வெற்றி எனக்கு தான். ஆல்ரைட். படிச்சு படிச்சு போர் அடிச்சு போச்சு. ஏதாவது படத்துக்கு போலாம் வரையா? இன்னைக்கு நான் எங்கேயும் வர முடியாது. ஏன்டா? இந்து எஸ்டேட் கூட்டிட்டு போறேன்டா சொன்னானே. மறந்தே போயிட்டேன் பாத்தியா. ஐ எம் வெரி சாரி. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சரி தானா? பை. Come on.
Shall we go? Yeah. Baby, I want you. Don't you like to hold and kiss me too? Love is you and me, from here to eternity. Love is you and me, from here to eternity. Baby, I want you. Would you like to hold and kiss me too? வா இந்து. இதுதான் இந்த அனாதையின் இருப்பிடம். இளவரசியின் வருவதற்காக ஏங்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல? நிசப்தமான இந்த மாளிகையில உன் மென்மையான பாதங்களின் மெட்டி சத்தம் நம் வாழ்நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கமான். ஏன் தயங்குற? கமான். வா. Come. இந்த தொட்டில தான் நான் தூங்கினேனா? It's lovely. இங்கதான் நான் தவிர்ந்து விளையாடினேன். மியூசியத்துல வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கீங்களே. எல்லாம் இங்க வரப்போற நம்ம பேபிக்காக தான். கமான். நான் சாப்பிடுற ரூமை பாத்தியா? இவ்வளவு நாள் இந்த ரூம்ல கரண்டி சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. இனிமே வளையல் சத்தம் கேட்கும் இல்லையா? இவ்வளவு பெரிய டேபிளுக்கு ஒரே ஒரு நாற்காலி தானா? இவ்வளவு பெரிய உலகத்துல உறவுன்னு சொல்லிக்கிட்டு எங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு யாருமே இல்ல. இந்து, நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த நாற்காலிக்கு துணையா இன்னொரு நாற்காலி வரும். வராதுங்க. ஏன் அப்படி சொல்ற? சாப்பிடுவோம். இந்த ரூம்ல தான் எங்க தாத்தாவும் பாட்டி தூங்குனாங்க, எங்க அப்பா பிறந்தார். எங்க அப்பாவும் அம்மா தூங்குனாங்க, நான் பிறந்தேன். இனிமே நானும் நீயும். இதுதான் எங்க பரம்பரை பெட். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உள்ள போய் பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விஷயம்? டங்கால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் பேசுறது? நீங்களே பதில் சொல்லுங்களேன். நியூயார்க் கால் தம்பி துரை உங்களோட அவசரமா பேசணுமா? காலையிலோட போன் பண்ணாரு, நீங்க இல்ல. ஓஹோ, எக்ஸ்கியூஸ் மீ, கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். மைசூருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டா பார்த்து செய்யுங்க. லேட் பண்ணாம கிளம்புங்க. எஸ் சார். என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. அம்மா என்ன ட்ரிங்க் சாப்பிடுவீங்க? பிராண்டியா, விஸ்கியா, ஜின்னா, ரம்மா?
கள்ளச்சாராயமா இல்ல நல்ல சாராயமா? அதுல தண்ணி ஊத்தி அடிக்கிற பழக்கம் உண்டா? நான்சென்ஸ். என்ன பேசுற? அம்மா கோவிச்சுக்க கூடாது. சாதாரணமா இங்க வர்ற பொண்ணுங்கெல்லாம் அதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா இந்த தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. ஸ்டூபிட். யார்கிட்ட பேசுற? மறுபடியும் கோவிச்சுக்கிறீங்களே. அந்த தினுசு பொண்ணோன்னு நினைச்சு நான் உங்களை ஒரு தினுசா பார்த்துட்டேன். அம்மா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் என் வருங்கால மனைவின்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. ஆமா. உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பணத்தையும் பகட்டையும் பார்த்து ஏமாந்துட்டீங்களே அம்மா. என்ன சொல்ற? உங்களை காப்பாத்திக்க வழி சொல்றேன். புத்திசாலி பொண்ணா இருந்தா பொழைச்சுங்க. இதுதான் நான் பிறந்த ரூமு, இதுதான் நான் வளர்ந்த ரூமு அப்படின்னு படிக்கட்டுல இருந்து படுக்கையற வரையில் சொல்லியிருப்பாரு. சுத்தி காட்டியிருப்பாரு. இந்த அறைக்குள்ள இன்னும் நான் நுழைஞ்சதே இல்லைன்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. இந்த அறையை திறந்து காட்டிட்டாரா? இல்ல. ஏன்? அங்கதான் இருக்கு விஷயமே. இப்ப வந்த உடனே இந்த ரூமை தான் திறப்பாரு. திறந்து 2 பேரும் ஒன்னா உள்ள போவீங்க. அப்புறம் அவரு மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தனியா வெளியே வருவார். இந்த அறைக்குள்ள கற்ப பறிகொடுத்துட்டு செத்த கன்னி பொண்களுக்கு கணக்கே இல்லம்மா. நான் சொல்றது பொய்யா இருந்தா இருட்டினதுக்கு அப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள வந்து பாருங்க. எத்தனை மோகினிகள் நடமாடுதுன்னு உங்களுக்கே தெரியும். அங்க பாத்தீங்களா, அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு கிழமை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரே, தெரியுதா? ஆமா. அந்த கிழவன் பொண்ணு கிணத்துல குதிச்சு செத்ததுக்கு கூட இந்த பாவிதாமா காரணம். யார பத்தி சொல்றீங்க? யார நம்பி நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ அந்த உத்தமரை பத்தி தாமா சொல்றேன். சில நேரங்கள்ல வேற தினசு பொண்ணுகளை அழைச்சிட்டு வருவார். அந்த நேரத்துல அவர் வெறி தனியிற வரைக்கும் நான் தாமா ஒத்தாசையா இருப்பேன். நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். இல்லைன்னா எனக்கேமா இந்த பொழப்பு. அம்மா, இந்த விஷயத்தை வேற யாருகிட்டையும் சொல்லி என்னை காட்டி கொடுத்துறாதீங்க. என் தலையே போயிடும். நீங்க சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியை பாருங்க. போங்க. பத்திரமா இந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க போக வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் வர்ற நேரமாச்சு. நான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. என்னாச்சு? உள்ள போலாமா? நான் உடனே வீட்டுக்கு போகணும். ஏன் இந்து? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லை. நான் அப்புறம் பாக்குறேன். நான் உடனே போகணும். நான் போறேன். ஓகே, போலாமா? இந்து, எக்ஸாம்க்கு முடிச்சு படிச்சதுனால ரொம்ப வீக்கா இருக்கிற. நல்ல ரெஸ்ட் எடு. இன்னொரு நாளைக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன். இன்னொரு நாளா? இதுதான் நாம சந்திக்கிற கடைசி நாள். இதுதான் நாம சந்திக்கிற கடைசி இடம். I see. What's happened to you? I hate you. உனக்கு என்ன பைத்தியமா? உன் முகத்தை பார்த்து பைத்தியமானே. உன் மனசு தெரிஞ்சதும் பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. உன் மனசு தெளிவா இல்ல, குழம்பி போயிருக்க. காரணத்தை சொல்லிட்டு கத்து. You damn beast!
வாட்ஸ் ராங் வித் யூ? வெறி பிடிச்ச மிருகமே, உனக்கெல்லாம் காரு, பங்களா, காதல், கல்யாணம். இத பாரு இந்து, நான் நேசிச்ச முதல் பொண்ணு நீதான், கடைசி பொண்ணு நீதான். மனசுல ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய பாழாக்கிக்காத. என் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட நீ யாரு? Get out of my sight, you dirty scoundrel! இல்லை. Don't touch me, stupid idiot! திடீர்னு மனசு மாறத்துக்கு காரணம் என்ன? கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்து, நீ என்ன பேசணும் உனக்கே தெரியல. நிச்சயமா ஒரு நாள் எண்ணத்தை மாத்திக்கத்தான் போறேன், என்ன தேடி வரத்தான் போறேன். நான்சென்ஸ். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தேடி நான் வரவே மாட்டேன். You dirty bitch! You blackguard! Shut up! 1000 ஜென்மம் வேண்டாண்டி, இதே ஜென்மத்துல என்ன தேடி நீயே ஓடி வருவ. அப்படி உன்னை வர வைக்கல, I am not வசந்த், நான் ஆம்பளே இல்ல. வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. 3 நாளா இதே கதை தான். சமைச்சு வைக்க வேண்டியது, அதை அப்படியே எடுத்துட்டு போய் எரிய வேண்டியது. அம்மா ராஜம்மா, வழக்கம் போல சாப்பாடு எடுத்துட்டு போ. ஐயா இன்னைக்கு கூடவா சாப்பிட வரல? ரூமை விட்டு வெளியே வந்தாதானே. சாப்பாட்டை எடுத்துட்டு போய் ரூம்ல கொடுத்தா என்ன? அதான் ரூமை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றானே. நீ போனா மட்டும் கதவு பொழந்துக்குமாக்கும். அப்படி என்னதான் நடந்துச்சு? யாருக்கு தெரியும்? ஒருவேளை உடம்புக்கு சரியில்லையோ என்னமோ. மேனேஜர் ஐயா தான் ஊர்ல இருந்து வந்துட்டாரே, ஐயாவை பத்தி அவர்கிட்ட போய் சொல்லலாமா? போங்க சொல்லுங்க. அட நீ வாயா. ஏன் மேனேஜர் ரூமுக்கு உங்களுக்கு வழி தெரியாதாக்கும்? அட நீதான் முன்னாடி நடக்கணும், வாயா. அட போய முன்னாடி பின்னாடி. வா. கிழவை திங்கிறதுக்கு அலையாத. அலையோ அலைன்னு அலையுதுங்க. வாங்க. ஐயா என்ன சம்பளம் தான் வாங்கிட்டீங்களே, அதுக்குள்ள அட்வான்ஸா? அது இல்லைங்க ஐயா, நம்ம ஐயா விஷயமா தான். ஐயா விஷயமா? என்ன கற்பா? நீங்க ஊருக்கு போனதுல இருந்து ஐயா ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்லைங்க. குளிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, எந்த வேலையும் பாக்குறது இல்லைங்க. ஏன்? அத நாங்க எப்படிங்க கேக்குறது? அவர் இப்ப சரியா யாருகிட்டையும் பேசுறது கூட இல்லைங்க ஐயா. சரி, நான் போய் பாக்குறேன். போங்க போங்க. தம்பி, 3 நாளா எதுவுமே சாப்பிடலையாமே, உடம்புக்கு ஏதாவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? இப்படியே அறைக்குள்ள அடைஞ்சு கிடந்தா உடம்பு தான் என்னத்துக்காகும்? மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லக்கூடாதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தான் ஓடி வருவீங்க. சொன்னா என்னால முடிஞ்சதை செய்ய மாட்டேனா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க தம்பி. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்க சுகதுக்கங்கள்ல எனக்கும் பங்குண்டு. 30 வருஷமா உங்க வீட்டு உப்பத்துன்னு வளர்ந்தவங்கிறத நான் மறக்கல. நான் சொன்னதை செய்ய வேண்டிய மேனேஜருங்கிறதையும் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி சார். ஹலோ சார், வசந்த் ஊர்ல இல்லையா? பார்க்கவே முடியல. எங்க இருக்கான்? சரியான சமயத்துல வந்திருக்கீங்க. அவர் மாடியில தான் இருக்கார், போய் பாருங்க. என்ன சார் விஷயம்? வசந்த், என்னடா உனக்கு? கெட்டப் பைசே. ஆர் யூ நாட் ஆல் ரைட்? இதுக்குதான் எதுலயும் ஓவரா போகக்கூடாது சொல்றது. ஆமாடா, எக்ஸாம்ல கிளாஸ் வாங்கணும்னு ஓவரா படிச்ச, இப்போ படிக்கிற தள்ளிடுச்சு. சரி சரி கிளம்பு. காத்தாட வாக்கிங் போயிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடும். எங்கேயும் வர நிலைமையில நான் இல்ல. உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியும்? இந்துவை பார்க்காம எப்படி இருப்ப? கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? பை த பை, கேட்க மறந்துட்டானே. இந்துவுக்கு வீடு பிடிச்சிருந்தா? பிரதீப், பிடிக்காம இருக்குமா? இங்க வாழ்றதுக்கு எவ்வளவுடா கசக்கும். ஸ்டாப் இட். டேய், மேனேஜர் பட. ஷட் அப். டோன்ட் டாக் அபௌட் தி டர்ட்டி பிட்ச். கெட் அவுட் ஆஃப் மை சைட். டேய் வசந்த், வாட் ஹேப்பன் டு யூ? ஐ சே யூ கெட் அவுட். ஓகே ஓகேடா, குட் பை.
இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் சொல்றது புரியல? லவ் யூ. ரியலி? இட்ஸ் ரியல். ஐ லவ் யூ. ஐ வர்ஷிப் யூ. வசந்த், உங்க கூட பழகுனதுல இருந்தே என்னால ஒரு நிமிஷம் கூட தனியாவே இருக்க முடியல. யூ டேம் பீஸ்ட்! 1000 ஜென்மம் வேண்டாண்டி, இதே ஜென்மத்துல என்ன தேடி நீயே ஓடி வருவ. அப்படி உன்னை வர வைக்கல, ஐ அம் நாட் வசந்த். நான் ஆம்பளே இல்ல. டேய் வசந்த், இந்த பொம்பளைங்க மனச அந்த ஆண்டவனே வந்தால் மாத்த முடியாதுடா. எந்த மடையண்டா சொன்னா பொம்பளை மனசை மாத்த முடியாதுன்னு? லில்லி கிட்ட எத்தனை தடவை மூக்கோடப்பட்டிருப்பேங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ அவ ஏன் பாக்கெட்டுக்குள்ள எப்படி? ஒரு சின்ன வசியம், ஏவன் வசியத்தினாலதான் இனிமே இந்துவை உங்ககிட்ட இழுக்க முடியும். டேய் வசந்த், அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வந்தியே ப்ரொஃபசர் விஜயநாத், நீ முதல்ல அவரை போய் பாரு. அவர் இந்துவை உன்னுடைய வழிக்கு கொண்டு வர எப்படி ஒரு வழி சொன்னார்? சொல்லுவாரு 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 சொல்லுவாரு. மாயம் மந்திரம் எல்லாம் வெறும் தந்திரம் தானே சார்? மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாம் அணுசக்தி மாதிரி. அதை வச்சு ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். ஓ ஆமா ஆமா. அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் அபூர்வமான நாள். நடு இரவு 12 மணி. ஒரு சாதாரண பெண்ணை அடையறதுக்காக இந்த மட்டமான ஏவலையும் வசியத்தையும் நான் செய்யறதா? நோ நோ நோ. உங்ககிட்ட ஏன் நான் இப்படி வட்டி வசூல் பண்றேன் தெரியுமா? ஊர்ல போய் விவசாயம் பண்ண போறேன். அண்ணா, ஊர்ல நிலம் இருக்கா? ஏண்டா ஊருன்னு இருந்தா நிலம் இருக்காதா? உனக்கு இருக்கா? அடக்கு இருக்கா, இனிமே தாண்டா வாங்க போறேன். கட்டின வேட்டியோட வந்தேன், இப்ப நிலம் வாங்க போறேங்கிற. அவ்வளவு பணம் ஏது? பெருமூச்சு விடாத. குருவி சேர்க்கிற மாதிரி 10,000 ரூபாய் சேர்த்திருக்கேன். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்துட்டேன்னா முழுசா நிலம் வாங்கிடுவேன். இப்படி 5ம் 10மா வாங்கினேன்னா முழுசா நிலம் வாங்க முடியாது. அடிக்கணக்குல அளந்துதான் வாங்க முடியும். அண்ணே, ஒரே அடியா நிலம் வாங்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? 1 2 ஆக்கணும். 1 ரூபாய் 2 ரூபாய் ஆக்கணுங்க. என்ன கண்ணாடிக்கு மேல வச்சு பாக்கலாமா? ரெட்டி பாக்குறது. எப்படா? இந்த கூடலூர் குப்புசாமி உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பிச்சைக்கார பையன். அது அப்போ. இப்போ குபீர் பணக்காரன். இந்த பச்சை பங்களா எஸ்டேட் எல்லாம் அவனதுதான். எப்படா? ஆனா நீ 1000 கொடுத்தீங்கன்னா 2000 கிடைக்கும். 10,000 கொடுத்தா 20,000 கிடைக்கும். எவன்டா குடுக்குறான்? ஆள் எங்களுக்கு தெரியும். நீ போய் பாக்குறியா? எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் 5 to 6க்குள்ள பெரிய மேட்ல சின்ன மரம். ஆள் அங்க ரெடியா இருப்பான். போய் கண்ணடி ரூபாய் ரெடியான்னு கேளு. 1000 கொடு, 2000 வாங்கிக்க. வாங்கிட்டு போயிட்டு திரும்பியே பார்க்காத. பெரிய மேடு, சின்ன தெருவு, கண்ணடி, ரூபா ரெடி. என்ன அடி? அடே டே ரூபா டே டே. மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க? இங்கதான் இருக்கேன். என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரின்னு அடிக்கடி சொல்வேனே, அது 100க்கு 100 உண்மை. கல்யாணம் வீடு தேடி வந்திருக்கு. பெரிய இடம். தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத ஆஸ்தி. பையன் ராஜா மாதிரி இருக்கான். எனக்கு ரொம்ப வேண்டிய இடம் வேற. அது சரி, அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தீங்க? என்ன பொறுத்தவரை இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். பொண்ணுதான் அவசர குடிக்கனா, நீங்க அவளுக்கு மேல இருக்கீங்களே. இந்து ஏன் பொண்ணு, எனக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம் தான். எதுக்கும் அவளையும் கலந்துகிட்டு முடிவு பண்ணுங்க. நிச்சயமா. இப்பவே கேட்போம். நீ வேணும்னா பாரு. நீங்க எது செய்தாலும் எனக்கு சம்மதம் தான்பான்னு சொல்லுவா. வா.
அம்மா இந்து, என்னப்பா? பரீட்சை தான் முடிஞ்சு போச்சே, இன்னும் என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. அம்மா இந்து, வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்பா, உங்க முடிவுதான் என் முடிவு. அதை நான் எப்பவும் தட்ட மாட்டேன். இத பாருமா இந்து, எங்க கட்டாயத்துக்காக நீ யாருக்கும் கழுத்தை நீட்ட வேண்டாம். பையனை பார்த்து உனக்கு பிடிச்சா மேற்கொண்டு பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லம்மா. அப்பா, நீங்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. பாத்தியா, நான் சொல்லல? இந்து ஏன் பொண்ணுதாண்டி, வா. நீ 4 கொலை பண்ணவங்கிறத சொல்றோம், பரவாயில்லங்கிறானே. காசை தூக்கி எறிஞ்சா தங்கச்சி கூட்டிட்டு நாய் மாதிரி பின்னால வருவேன்னு சொல்றான். எங்க இருக்காங்க பாக்குறியா? இன்னைக்கு சாயந்தரம் 5ல இருந்து 6க்குள்ள பெரிய மேடு சின்ன மரம் வந்து நிப்பான், கண்ணடிப்பான், ரூபா ரெடியான்னு கேட்பான், அள்ளி கொடுத்துரு, உடனே புறப்படு. ரூபா ரெடியா? இப்படி வரையா? வந்தா தான் கொடுப்பியா? ஆமா, வா. அடிக்கிற இந்த தைரியம் இருந்தா என்கிட்ட ரூபாய் கேட்பேன், ஒப்பங்கிட்டே ரூபாய் கேட்பேன். நாம எதிர்பார்த்ததுக்கு அதிகமாவே வாங்கிட்டான். அவன் வாங்கணும்னு தானே இந்த ஏற்பாடு. அண்ணே, பெரிய மேட்டுக்கு போனியா? சின்ன மேட்லயே இந்த கதி எண்ணி வாங்கினேன் அண்ணன். எண்ணாமலே வாங்கினப்பா. இன்னொரு ஆள் பாத்துருக்கோம், ஒன்ன 3 ஆக்குறானா. உங்களை விட்டா 3 9 ஆக்கிடுவீங்கடா. அண்ணே, இந்த அண்ணன் வட்டி பணம் எனக்கு அசலே வேணாம்ப்பா. அட பாவிங்களா, திட்டம் போட்டு வேலை செஞ்சிட்டீங்களேடா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதியே நிம்மதியே. சார், தேவையில்லாத கேட்டு உங்க மனசை புண்படுத்த நான் வரல. இத பாருங்க, நாளுக்கு நாள் இப்படி மலை மாதிரி குஞ்சுக்கிட்டே போறத பார்த்தா மலப்பா இருக்கு. அவசர கடிதங்களை மட்டுமாவது பாத்துருங்க. என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஓரத்துல குறிச்சிட்டா போதும். தொந்தரவு தான் சார், மன்னிச்சுங்க. வச்சுட்டு போங்க. Pradeep with Hindumati. No. No. No! அமாவாசை, வெள்ளிக்கிழமை, நடு இரவு 12 மணி. வெள்ளிக்கிழமை, அமாவாசை, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, நடு இரவு, மயானம்.
உனக்கு என்ன வேண்டும்? நான் நேசிக்கும் ஒன்று தூய்மை கடாமல் கரைப்படாமல் என்னிடம் வந்து சேர வேண்டும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நீ எம்மோடு சேர்ந்து விட்டால் அப்புறம் எம்மை விட்டு எந்தெந்தைக்கும் விலகக்கூடாது. சம்மதமா? சம்மதம். நீ நினைத்த காரியம் ஒரு நாள் சித்தியாகும். அதுவரை நீ எம்மை திருப்திப்படுத்திக் கொண்டே இருத்தல் வேண்டும். அப்படி செய்யாமல் எம்மை விட்டு விலகியோடு முயன்றால் மண்ணோடு மண்ணாவாய். உன் வீட்டு பூஜை அறை இனி எமக்கே சொந்தம். அந்த அறைக்குள் இன்று முதல் 3 நாட்கள் இரவும் பகலும் நீ எம்மை தியானிக்க வேண்டும். அப்படி செய்தால் 3வது நாள் இரவும் பகலும் சந்திக்கும் வேளையில் நம் சக்திகள் உன் ஏவலுக்காக காத்திருக்கும். நேராக போ, எமக்கு பூஜை அறையை ஆயத்தப்படுத்தி போ. महागणपते नमः। सर्वोपचार पूजां समर्पयामि। समस्त राजोपचार पूजां समर्पयामि।